இந்த வீடியோல பெரியார பத்தின சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். கொஸ்டின் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா பெரியார், வ.உ.சி., அம்பேத்கர், இரட்டைமலை சீனிவாசன், தாதாபாய் நவ்ரோஜி, இவங்கள பத்தின கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. இதுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா பெரியார பத்தின சில முக்கியமான குறிப்புகள் தான் பார்க்க போறோம். முதல் வந்து பாத்தீங்கன்னா பிறந்த தேதி. அவர் பிறந்த தேதி வந்து பாத்தீங்கன்னா 17 செப்டம்பர் 1879 வந்து பிறந்திருந்திருப்பாரு. எங்க பிறந்திருப்பாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் ஈரோடுல தான் பிறந்திருந்திருப்பாரு. ஓகேங்களா. ஈரோடு மாவட்டத்துல தான் பிறந்திருப்பாரு. அவரோட தந்தை பெயர் வந்து பாத்தீங்கன்னா வெங்கட நாயக்கர். தாயார் பேர் வந்து பாத்தீங்கன்னா சின்னத்தாயி. வெங்கட நாயக்கர், சின்னத்தாயி. அவரோட முழு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஈ.வே.ரான்னு சொல்லுவோம். அதாவது ஈரோடு வெங்கட நாயக்கர் ராமசாமி. அவரோட அப்பா பேரும் சேர்ந்து ஈரோடு வெங்கட நாயக்கர் ராமசாமிங்கிறதா பாத்தீங்கன்னா ஈ.வே.ராவுடைய அந்த சுருக்கத்துடைய விரிவாக்கம். அதுக்கப்புறம் அவரோட புனை பெயர் வந்து பாத்தீங்கன்னா சித்திரபுத்திரன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஒரு புனை பெயர் வந்து பாத்தீங்கன்னா சித்திரபுத்திரன். இந்த புனை பெயர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் நிறைய கட்டுரைகள் எழுதுவாரு. ஓகேங்களா. சித்திரபுத்திரன் அப்படிங்கிற புனை பெயர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் வந்துட்டு நிறைய கட்டுரைகள் எழுதுவாரு. இவரோட குடும்பம் பாத்தீங்கன்னா பேசிக்கா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்துல தான் வந்து பிறந்திருப்பாரு. ஓகேங்களா. ஒரு செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான். பள்ளி படிப்புன்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து என்ன சொல்றது, ஒரு சிறிது காலம் மட்டுமே தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் பள்ளி படிப்பை தொடர்ந்திருப்பாரு. அதுக்கப்புறம் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு சில நூல்களை படிப்பதன் மூலமா தான் அவரோட அறிவை வளர்த்திருந்திருப்பாரு. தொழில் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா தந்தையோட கடையில வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு வணிகம் செய்து வந்துட்டு இருப்பாரு. ஓகேங்களா. ஒரு பிசினஸ் மேனா தான் இருந்திருப்பாரு. ஓகேங்களா. இளமையிலே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா சுய சிந்தனையுடன் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வந்து கொண்டவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரியார். 1917 வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஓகேங்களா. 1917 புக்ல 1918 to 19 கொடுத்திருந்திருப்பாங்க. ஓகேங்களா. இந்த இயர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடுடைய நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. அவர் நகரசபை தலைவராக இருந்த பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர் வசதி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நகர்ப்புற சுத்தம், அதுக்கப்புறம் கல்வி, இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு நிறையவே உதவி செஞ்சிருப்பாரு. அவர் நகரசபை தலைவராக இருந்த பொழுது இதெல்லாமே அவர் பண்ணியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகள், அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ராஜாஜி, இவங்களால வந்துட்டு ஈர்க்கப்பட்டு என்ன பண்றாருன்னா பெரியார் வந்து காங்கிரஸ்ல சேர்றாரு. ஓகேங்களா. ஒரு காங்கிரஸ்ல இணைந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 1919 தான் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல சேர்ந்திருப்பாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு 1920 ஒத்துழையாமை இயக்கத்திலையும் கலந்துக்குவார். ஓகேவா. காந்தியடிகள் நடத்திய ஒத்துழையாமை இயக்கத்திலையும் வந்துட்டு பெரியாருடைய பங்களிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1921 இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை வந்து நடத்திருப்பாங்க. இந்த கள்ளுக்கடை போராட்டத்தின் விளைவாக வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தோப்பில் இருந்த அவருக்கு சொந்தமான 500 தென்னை மரங்களை வந்து வெட்டி வீழ்த்தியிருக்காருன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் காங்கிரஸில் இணைந்த பொழுது சத்தியமூர்த்தி, ராஜாஜி, ஓகேங்களா. இவர்களோட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணியாற்றி இருக்கிறான்னு சொல்லப்படுது. ஓகேங்களா. சத்தியமூர்த்தி, ராஜாஜி, வரதராஜு, இவங்களோட எல்லாம் வந்துட்டு பெரியார் வந்து பணியாற்றி இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சென்னை மாநில காங்கிரஸ் நிர்வாகியாக பொறுப்பேற்றுக் கொண்ட ஆண்டு பாத்தீங்கன்னா 1921 தான் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாநிலத்துடைய காங்கிரஸ் நிர்வாகியாக பொறுப்பேற்றிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 1922 வந்து பாத்தீங்கன்னா பெரியார் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மாநில காங்கிரஸ் தலைவராக திருப்பூர்ல நடந்த மாநாட்டுல வந்து தேர்ந்தெடுப்பாரு. திருப்பூர்ல வந்துட்டு ஒரு மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மாநில காங்கிரஸ் தலைவராக 1922 ஆண்டு பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1924 ஒரு சம்பவம் நடக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா கேரளா. ஓகேங்களா. கேரளால திருவிதாங்கூர்ல வைக்கம் போராட்டத்துல கலந்து கொண்டிருப்பாரு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வைக்கம் போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது கோயில் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவங்க நடக்கக்கூடாது. ஓகேங்களா. இறந்து போனவங்களை கொண்டு போக கூடாது, கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்டவங்க நுழையக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருவிதாங்கூர்ல. ஓகேங்களா. அதை எதிர்த்து பாத்தீங்கன்னா தொடக்கத்துல ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவர் வந்துட்டு போராடுவாரு. ஓகேங்களா. ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவர் போராடுவாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஜெயில போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த போராட்டத்தை எடுத்து நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியார் தான் இந்த போராட்டத்தை எடுத்து நடத்தியிருப்பாரு. அதற்காக பெரியார் வந்து பாத்தீங்கன்னா சிறையிலே வந்துட்டு அடைக்கப்பட்டிருப்பாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மக்களால் அழைக்கப்பட்டிருப்பாரு. ஓகேங்களா. வைக்கம் போராட்டத்துல கலந்து கொண்டு அதுல வெற்றி அடைந்ததன் விளைவாக அவர் வந்து பாத்தீங்கன்னா வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டார். ஓகேங்களா. இந்த போராட்டம் நடத்தப்பட்ட ஆண்டு 1924. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல
சாதிவாதம், பிராமணி ஆதிக்கம் அதாவது காங்கிரஸ்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிராமணியர்களா தான் இருந்தாங்க. ஓகேங்களா. சோ அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிராமணைய சேர்ந்தவங்க. ஓகேங்களா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு, அந்த கட்சியில இருக்கக்கூடிய பூசல்களின் காரணமாக 1925ல அந்த காங்கிரஸ் கட்சியில இருந்து இவர் விலகிறாரு. ஓகேங்களா. சோ ஏன் விலகியதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெரியார் காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகியதற்கான காரணம் பாத்தீங்கன்னா, சோ ஆரம்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பெரியார் வந்து பாத்தீங்கன்னா கல்வி, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு, சோ இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவங்களுக்கும் சரி, பிராமணராக இல்லாதவங்களுக்கும் சரி என்ன பண்ணணும், இடஒதுக்கீடு வழங்கணும்னு சொல்லிட்டு அந்த கட்சியை கேட்டுக்கொண்டார். பட் அதை வந்து காங்கிரஸ் செய்யல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கட்சியில வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் தான் பெரும்பாலும் என்னது தலைமை பதவியில் இருந்தார்கள். ஓகேவா. சோ பிராமணர் அல்லாதவர்கள்லாம் வந்துட்டு சின்ன பதவியில தான் இருந்தாங்க. சோ பிராமணரா இருந்தவர்கள் தான் நிறைய தலைவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. ஓகேங்களா. சோ அதனாலே வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரியாருக்கு வந்துட்டு இந்த விஷயம் அதுவும் ஒண்ணு பிடிக்கல. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா காங்கிரஸுடைய நிதி உதவியில தான் வந்து பாத்தீங்கன்னா சேரன்மாதேவி குருகுல பள்ளி நடத்தப்படும். சோ இந்த குருகுல பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி உணவு பரிமாறுறதும், சோ அதுக்கப்புறம் உயர் ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு மாதிரி பரிமாறுறதே வந்து பாத்தீங்கன்னா என்னது பெரியார் பார்த்து இதை வந்து கண்டனம் செய்வாரு. சோ அதையும் வந்து காங்கிரஸ் வந்துட்டு மாத்திக்கல. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பள்ளி, கோவில், வேலை போன்றவற்றில் ஒதுக்கீடு மற்றும் சம வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஓகேங்களா. சோ இதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுவும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த பெரியாருக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்ணிருக்காருன்னா 1925ல வருடாந்திர காங்கிரஸ் மாநாடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரத்துல நடைபெற்றிருக்கும். சோ அந்த மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைகளிலும் கல்விகளிலும் வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு வழங்குமாறு கேட்டுக்கொண்டிருப்பாரு. ஆனா காங்கிரஸ் வந்துட்டு அதை நிராகரித்ததுனால என்ன பண்ணிருப்பாரு, அந்த அந்த மாநாட்டில இருந்தே அவர் என்ன பண்ணிடுவாரு, காங்கிரஸ்ல இருந்து விலகி வெளியில வந்துருவாரு. ஓகேங்களா. சோ அவரோட சேர்ந்து சில பேரும் வெளியில வந்துருவாங்க. காஞ்சிபுரம் நடந்த மாநாட்டுல தான் வந்துட்டு கேட்பாரு. சோ இந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுங்க, இடஒதுக்கீடு தீர்மானத்தை பத்தி சொல்லுவாரு. பட் காங்கிரஸ் வந்து அதை நிராகரிச்சிடும். அதனால என்ன பண்ணிடுவாருன்னா பெரியார் வந்து அந்த கட்சியில இருந்து விலகிட்டு வெளியில வந்துருவாரு. சோ எப்ப விலகினார்னா 1925ல. ஓகேங்களா. சோ 1919ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸ்ல சேர்ந்திருப்பாரு. 1925ல இந்த பாகுபாடெல்லாம் காட்டுறதுனால அவர் வந்து பெரியார் வந்துட்டு வெளியில வந்துருவாரு. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு வெளியில வந்துட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், அதாவது சுயமரியாதை இயக்கத்தை 1925ல தொடங்குறாரு. ஓகேங்களா. சோ அந்த இயக்கத்தோட குறிக்கோள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட சுயமரியாதையை வளர்க்கறது, சமூகத்துல வந்துட்டு என்ன பண்றாங்க சீர்திருத்தம். ஓகேவா. சோ மூட நம்பிக்கை, இந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் மாத்துறது, சோ இந்த மாதிரி சமூக சீர்திருத்தம், அதாவது ஒடுக்கப்பட்டவங்களை ஒரு மாதிரியும் உயர்த்தப்பட்டவங்களை ஒரு மாதிரியும் பார்க்கக்கூடிய அந்த இது எல்லாத்தையுமே வந்துட்டு சீர்திருத்தம் செய்யறது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பண்பாட்டு புரட்சி, பெண்களோட உரிமைக்காக வந்துட்டு போராடுறது, மூட நம்பிக்கைகளை எல்லாம் எதிர்க்கிறது, தமிழ் மொழி வந்துட்டு அதோட மேம்பாடு. ஓகேங்களா. சோ மற்ற மொழிகளோட ஆதிக்கத்தில இருந்து தமிழ் மொழியை காப்பாத்தி தமிழ் மொழியோட மேம்பாடு கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் நியாயமான அரசியல் பிரதிநிதித்துவம். ஓகேங்களா. சோ அந்த மாதிரியான கொள்கைகள் குறிக்கோள்களை உடையதா பாத்தீங்கன்னா இந்த 1925ல கொண்டு வரப்பட்ட சுயமரியாதை இயக்கம், அதாவது பாத்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ இது எப்ப தொடங்கப்பட்டுச்சுன்னா 1925ல 1925ல தான் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் வந்து காங்கிரஸ்ல இருந்து விலகுறாரு. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பெரியாருடைய செய்தித்தாள்கள். சோ இது வந்துட்டு டிஎன்பிசில அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். ஓகேவா. சோ பெரியாருடைய முக்கியமான செய்தித்தாள்கள் என்ன பாத்தீங்கன்னா குடியரசு, ரிவோல்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. ஓகேங்களா. சோ இத வந்து பாத்தீங்கன்னா குறிப்பு பவின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகேங்களா. சோ குறிப்பு பவி. ஓகேவா. கூனா வந்து குடியரசு, ரீனா வந்துட்டு ரிவோல்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. குறிப்பு பவி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகேங்களா. சோ குடியரசு அப்படிங்கிற செய்தித்தாள் தொடங்கப்பட்ட ஆண்டு 1925. ஓகேங்களா. சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட அந்த ஆண்டுலதான் பாத்தீங்கன்னா குடியரசு அப்படிங்கிற செய்தித்தாளும் தொடங்கி இருக்கும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா ரிவோல்ட், இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து 3 வருஷம் கழிச்சு 1928ல தொடங்கியிருப்பாங்க. புரட்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 1933ல, பகுத்தறிவு 34ல, விடுதலை 35ல. ஓகேங்களா. சோ இது வந்து 33, 34, 35 ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். இந்த குடியரசுங்கிறது சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட அந்த ஆண்டுல தொடங்கியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த 3 வருஷம் கழிச்சுதான் ரிவோல்ட். ஓகேங்களா. சோ சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குடியரசு தான். ஓகேங்களா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு, விடுதலை சிந்தனைகள் இது எல்லாமே பத்தி பெரியார் சொல்லி இருந்திருப்பாரு இந்த செய்தித்தாள்ல. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா முதலாவது சுயமரியாதை மாநாடு. சோ இது எப்ப நடக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1929ல. ஓகேவா. செங்கல்பட்டுல தான் பாத்தீங்கன்னா முதலாவது சுயமரியாதை மாநாடு நடக்கும். ஓகேங்களா. சோ இந்த மாநாட்டுல இருந்தே பெண்களோட உரிமையை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாரு பெரியார். ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1937ல ஒரு தேர்தல் நடக்கும். சோ அந்த தேர்தல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீதி கட்சி வந்துட்டு தோத்து போயிடும். ஓகேங்களா. சோ வெற்றி பெறது யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் வந்துட்டு
என்னது அபார வெற்றி பெறும். ஓகேங்களா. சோ நீதி கட்சி வந்து படுதோல்வி அடைஞ்சிடும். சோ அதுக்கப்புறம் நீதி கட்சி என்ன பண்றாங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தோட வந்து இணையறாங்க. ஓகேங்களா. சோ இவர் வந்து பெரியார் வந்துட்டு சிறையில இருப்பார். ஓகேவா. சிறையில வந்துட்டு என்ன பண்ணுவாங்க 1938ஆம் ஆண்டில் பெரியார் வந்துட்டு நீதி கட்சியோட இணைஞ்சிருவாரு. ஓகேங்களா. நீதி கட்சி படுதோல்வி அடைந்ததுக்கு அப்புறம் நீதி கட்சி வந்து பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தோட வந்து இணைஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா 1944ல பெரியாருடைய நீதி கட்சி வந்து பாத்தீங்கன்னா திராவிடர் கழகம் அப்படிங்கிற பெயரை வந்துட்டு மாற்றுறாங்க. ஓகேங்களா. சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தை 1925ல பெரியார் தொடங்குறாரு. ஓகேங்களா. 37ல வந்துட்டு தேர்தல் நடக்குது. தேர்தல்ல சோ இது வரைக்கும் நீதி கட்சி தான் ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஆனா 1937ல வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சி படுதோல்வி அடைஞ்சிடும். காங்கிரஸ் தான் வெற்றி பெறும். ஓகேங்களா. சோ அதனால நீதி கட்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரியார் சிறையில இருப்பாரு. சிறையில போயிட்டு என்ன பண்ணுவாங்க நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கத்தை இணைச்சிருவாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சிய வந்துட்டு என்னன்னு மாத்திருவாங்க திராவிடர் கழகம் சொல்லிட்டு மாத்திருவாங்க. சோ எந்த ஆண்டுன்னா 1944ல. சோ எந்த மாநாட்டுலன்னா சேலம் மாநாட்டுல. ஓகேங்களா. முதல் மாநாடு செங்கல்பட்டு. ஓகேங்களா. சோ 1944ல சேலம் மாநாட்டுல நீதி கட்சிங்கிற பேரை திராவிடர் கழகம் என்று மாத்திருவாங்க. சோ இதை ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா இது இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் 1937ல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வெற்றி பெறும்ல. சோ அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராஜாஜி தான் வந்துட்டு முதலமைச்சரா பதவி ஏற்பாரு. சோ இவர் பதவி ஏத்தோன்னே என்ன பண்ணுவாருன்னா இந்திய வந்துட்டு கட்டாயமா கொண்டு வந்துருவாரு. அதாவது படிக்கிறவங்களுக்கு கல்வியில வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தி முக்கியமான ஒரு இது சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு கொண்டு வந்துருவாரு. சோ அதை எதிர்த்து என்ன பண்ணுவாருன்னா பெரியார் வந்துட்டு போராட்டம் நடத்துவார். ஓகேங்களா. சோ மெட்ராஸ் மாநில முதல்வராக யாரு பதவி ஏற்கிறார் ராஜகோபாலாச்சாரி என்ற ராஜாஜி பதவி ஏற்பாரு. சோ இந்தி மொழிகளை வந்துட்டு கட்டாயமாக்கும் முடிவை வந்து எடுக்கிறாரு. ஓகேவா. சோ இதை வந்துட்டு தொடர்ந்து 1938ல பெரியார் தலைமையில முழுமையான ஒரு எதிர்ப்பு தொடங்கப்பட்டது. சோ இந்திய கொண்டு வரக்கூடாது. இது வந்து தமிழ் மொழியை வந்துட்டு பாழாக்கிரும். ஓகேங்களா. சோ தாய்மொழியை வந்துட்டு மட்டுப்படுத்தி விடும். அதனால ஹிந்தியை வந்து திணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பெரியார் வந்துட்டு ஒரு முழுமையான எதிர்ப்பை வந்துட்டு தொடங்குறாரு. ஓகேங்களா. சோ அதுல வெற்றியும் பெறாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஒரு கூற்று சொல்லியிருப்பாரு. ஒரு மொழியை ஒரு இனத்திற்கு கட்டாயமாக்குவது அந்த இனத்தின் அடையாளத்தை அழிப்பதற்கான முயற்சி. ஓகேங்களா. சோ அதுக்கு வந்து இந்தி மொழியை கட்டாயமாக்குனதுனால இந்த கூற்று சொல்லியிருந்திருப்பாரு. ஒரு மொழியை ஒரு இனத்திற்கு கட்டாயமாக்குவது அந்த இனத்தின் அடையாளத்தை அழிப்பதற்கான முயற்சின்னு சொல்லியிருப்பாரு பெரியார். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பெரியார் மற்றும் அம்பேத்கர். ஓகேங்களா. சோ அம்பேத்கருடைய நூல் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் அதாவது ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிற நூலை வந்துட்டு பெரியார் வந்துட்டு தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு வந்து 1937 வெளியிட்டார். ஓகேங்களா. அம்பேத்கருடைய நூல் பாத்தீங்கன்னா ஜாதி ஒழிப்பு. அந்த நூலை வந்துட்டு 1937ஆம் ஆண்டு என்ன பண்ணிருப்பாரு தமிழ் மொழியில மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பாரு. அதே மாதிரி அம்பேத்கர் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனித்தேர்தல் தொகுதி கோரிக்கையை வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரியாரும் ஆதரிச்சிருப்பாரு. ஓகேங்களா. சோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனியா வந்து தொகுதி வேணும்னு சொல்லியிருந்திருப்பாரு அம்பேத்கர். அத வந்துட்டு பெரியாரும் வந்து பாத்தீங்கன்னா அத வந்துட்டு ஆதரிச்சிருந்திருப்பாரு. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பௌத்த சமய முன்னோடி அதாவது தென்னிந்தியாவுடைய முதல் பொது உடைமைவாதி அதாவது கம்யூனிஸ்ட்காரரான சிங்காரவேலரோட இவர் நெருக்கமான உறவு கொண்டிருந்தார். ஓகேங்களா. சோ இவர் வந்துட்டு என்ன பண்ணிடுவார் அம்பேத்கருடன் நெருக்கமான உணர்வு இருந்துச்சு. அதே மாதிரி சிங்காரவேலருடனும் நெருக்கமான உறவு கொண்டிருந்தார். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழருக்கே திராவிட நாடு திராவிடருக்கே. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி எல்லாம் முழங்கினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியார் தான். ஓகேங்களா. சோ தமிழ்நாடு தமிழருக்கே திராவிட நாடு திராவிடருக்கே அப்படிங்கிற முழக்கம் யாரால் முழங்கப்பட்டுச்சுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது பெரியார் தான். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பெரியார வந்துட்டு சிறை பறவைன்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்காக வைக்கம் போராட்டத்திற்காக சோ இந்த மாதிரி நிறைய போராட்டங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய தடவை சிறைக்கு போயிருந்திருப்பாரு. அதாவது 15 ஆண்டுகள்ல 23 முறை சிறைக்கு சென்றதுனால பெரியார வந்து பாத்தீங்கன்னா சிறை பறவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜியோட குலக்கல்வி திட்டம் கொண்டு வருவார். ஓகேங்களா. சோ 1952 to 54 இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜி முதல்வரா இருந்திருப்பாரு. 1937ல வந்துட்டு அதாவது காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சு அப்போ வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜி தலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னை மாகாணத்துல வந்துட்டு ஆட்சி அமைக்கப்படும். அதாவது அவர் தான் முதல்வரா இருந்திருப்பாரு. சோ இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்திய எதிர்ப்பு அதாவது இந்திய கட்டாய பாடமாக்கியிருப்பாரு. அதை வந்து பெரியார் எதிர்த்து போராட்டம் பண்ணி கடைசியில கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. இந்த 1952 to 54 இவர் தான் முதல்வரா இருந்திருப்பாரு. அப்ப ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா. சோ குலக்கல்வி திட்டம் சொல்லிட்டு அதாவது தந்தை என்ன தொழில் செய்யறாரோ அதுதான் மகன்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு
அதற்கான பயிற்சி வந்துட்டு பள்ளிகள் அளிக்கப்படும்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. இதை கடுமையா வந்துட்டு பெரியார் எதிர்த்திருப்பாரு. ஓகேங்களா. சோ முதல்ல ஹிந்திய கட்டாய பாடமாக்கி இருப்பார் ராஜாஜி. அதுக்கப்புறம் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவாரு. சோ இது ரெண்டையுமே எதிர்த்து பெரியார் வந்து கடுமையாக போராட்டம் பண்ணி கடைசியில ஸ்டாப் பண்ணிடுவாங்க. மக்கள் வந்து கடுமையா எதிர்த்தனால இதை கொண்டு வராம தடுத்துருவாங்க. ராஜாஜியும் வந்து பாத்தீங்கன்னா பதவி விலகிடுவாரு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 1931, 32. சோ இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா பல ஐரோப்பிய நாடுகளுக்கு இவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 14 அம்ச சோசியலிச அறிக்கையை வெளியிட்டார். சோ இந்த மாதிரி பல நாடுகளுக்கு சென்றுதான் பாத்தீங்கன்னா பகுத்தறிவு, மதச்சார்பற்ற சமயம் சாராம சமதர்மத்தோட இருக்கிறதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணியிருந்திருப்பாரு, பெரியார் வந்துட்டு இங்க வந்துட்டு பரப்புரை செய்திருப்பாரு. ஓகேங்களா. 14 அம்ச சோசியலிச அறிக்கையை வந்துட்டு வெளியிட்டிருப்பாரு. பல ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அதன் மூலமாக. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 1938 நவம்பர் 13 பாத்தீங்கன்னா சென்னையில நடைபெற்ற பெண்கள் மாநாட்டுல நீலாம்பிகை அம்மையாரால் வந்து பாத்தீங்கன்னா ஈவேராவிற்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது. ஓகேங்களா. சோ பெண்கள் மாநாட்டுலதான் பாத்தீங்கன்னா ஈவேராவுக்கு என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, பெரியார் பட்டம் கொடுத்திருப்பாங்க. சோ எங்க நடைபெற்ற மாநாட்டுலன்னு பாத்தீங்கன்னா 1938 சென்னையில நடைபெற்ற பெண்கள் மாநாட்டுலதான் பெரியாருக்கு பெரியாருங்கிற பட்டமே கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அவர் பெண்கள் தொடர்பா நிறைய சீர்திருத்தங்களை வந்து கோரியிருப்பாரு. சோ குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வந்துட்டு ஆதரிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொத்துரிமை, பெண்களுக்கு வந்துட்டு சொத்துரிமை கொடுத்தாதான் சமுதாயத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் பெண்களை மதிப்பாங்கிறதுக்காக சொத்துரிமை கொண்டு வரணும் அப்படின்னு இருப்பாரு. அரசியல்ல பங்கேற்கிறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அரசியல்ல பங்கேற்கணும், மேடை பேச்சுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பேசணும். ஓகேங்களா. அதாவது யாருக்குமே பயப்படாம நல்லா தெளிவா பேசணும்னு சொல்லி இருந்திருப்பாரு. சம உரிமை கொடுக்கணும். ஓகேங்களா. சோ ஆண்களுக்கு ஒரு தொழிலுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறேன், அதே மாதிரி பெண்களுக்கும் அதே மாதிரி வந்துட்டு சம்பளம் கொடுக்கணும். ஆண்களுக்கு என்ன உரிமை கொடுக்குறீங்களோ அதேதான் பெண்களுக்கும் அதே உரிமை தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சம உரிமை, ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து விருப்பப்படி உடை அணியலாம் சொல்லி இருந்திருப்பாரு. அதாவது முஸ்லிம்கள் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பர்தா அணிவதை வந்துட்டு அவர் எதிர்த்திருப்பாரு. ஏன் அவங்க பர்தா அணியணும்னு சொல்லிட்டு. சோ அதனால பெண்கள் விருப்பப்படி உடை அணியலாம் சொல்லி இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை திருமணம், இந்த தேவதாசி முறையை கண்டனம் செய்தெல்லாம் நிறைய வந்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருந்திருப்பாரு. அடுத்து 1929 ஓகேங்களா. சோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா சுயமரியாதை மாநாடுகள்ல பெண்களோட மோசமான நிலை குறித்து குரல் கொடுக்க ஆரம்பித்தார். ஓகேங்களா. சோ இந்த 1929 தான் பாத்தீங்கன்னா முதல் சுயமரியாதை மாநாடு நடைபெறும். சோ எங்க நடைபெறும்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த பெண்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக்கை எழுதியிருக்காரு. ஓகே, அதான் பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா பெண் ஏன் அடிமையானாள் அப்படிங்கிற நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் எழுதியிருந்திருப்பாரு. அதே மாதிரி மனைவி அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஓகேங்களா சோ வாழ்க்கை துணை அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு பயன்படுத்த வேணும்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஓகேங்களா. சோ மனைவின்னு சொல்லக்கூடாது, வாழ்க்கை துணை அப்படின்ற மாதிரி வார்த்தையை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மனக்கொடை, அதாவது வரதட்சணை. சோ திருமணம் செய்யும் பொழுது பெண்கள் வீட்டாரிடமிருந்து என்ன பண்ணுவாங்க, வரதட்சணை வாங்குவாங்க. சோ அந்த மனக்கொடையை வந்துட்டு யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தாரு. சோ தாங்களே உழைத்து சம்பாதித்து முன்னுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களிடம் சொல்லி இருந்திருக்காரு. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெரியாரை பற்றிய புகழுரைகள். சோ இதெல்லாம் கொடுத்துட்டு இது யார் சொன்னான்னு சொல்லி கேட்பாங்க. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும். சோ இது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் தான் சொல்லி இருந்திருப்பாரு. அதே மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் வந்து தமிழ்நாட்டுடைய ரூசோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ தமிழ்நாட்டோட ரூசோ யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியார் தான். தென்னிந்தியாவோட சாக்ரடிஸ் யாருன்னு கேட்டாலும் அது பெரியார் தான். ஓகேங்களா. சோ ரெண்டுமே வந்துட்டு இம்பார்ட்டன்டான ஒண்ணு. தமிழ்நாட்டினுடைய ரூசோ, தென்னிந்தியாவின் சாக்ரடிஸ். அடுத்து புத்துலக தொலைநோக்காளர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ புத்துலக தொலைநோக்காளர், நவீன தமிழகத்தின் தந்தை. ஓகேங்களா. சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. ஆல்ரெடி வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்ட பாயிண்ட்ஸ் கூட. ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு தலைவரோட நம்ம நோட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.